ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா மீன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் மொசப்பாறை மீன் எடுத்திருக்கோம். இந்த மீனுக்கு தமிழ்நாட்டில் மொசப்பாறைன்னு சொல்லுவாங்க. கேரளா சைடெல்லாம் அடவு மீன் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் இந்த மீன் நல்லா மசாலா தடவிக்கலாம். மசாலா தடவுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மீனில் கோடு போட்டு விட்டுறலாம். கோடுனா பார்த்திங்களா, இந்த மாதிரி கோடு போட்டு விட்ருங்க மீனுக்கு. இதே மாதிரி இந்த சைடும் நம்ம அதே மாதிரி கோடு போட்டு விட்டுடலாம். இந்த பாருங்க, ரெண்டு சைடும் நம்ம கோடு விட்டாச்சு மீனுக்கு. இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி கோடு போடுறோன்னா, நம்ம மசாலா தடவும் போது இதை பாருங்கள், இதுக்குள்ளெல்லாம் மசாலா போய் நல்லா புளிப்பு, காரம், உப்பெல்லாம் நல்லாயிருக்கும், பிடிச்சிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கோங்கன்னு சொல்கிறது. இதே மாதிரி மீதி இருக்கிற மீனெல்லாம் நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீனெல்லாம் நம்ம கோடு போட்டாச்சு. எல்லா மீனும் நல்லா கோடெல்லாம் போட்டாச்சு. இப்போ மீனுக்கு மசாலா தடவிக்கலாம். மசாலா தடவுறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுருவோம். அரிசி மாவு எதுக்கு போடுறோன்னா, கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பு கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் அரிசி மாவு போட்டிருக்கோம். அது கூடவே சோள மாவு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கலர் பவுடர் கொஞ்சமாக போடுறோம். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம். இது கூடவே நம்ம பாதி லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ஊற்றினா. அதுமாதிரி கொஞ்சம் லைட்டாக இப்போ காரம், புளிப்பு எல்லாம் இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குல்ல, அதுக்காக தான் நம்ம பாதி லெமன் பிழிஞ்சிக்கிறோம். இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலா நல்லா விரவியாச்சு. பார்த்தா கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்தா தான் கொஞ்சம் நம்ம மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மீனில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கொஞ்சம் உதிரியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ தண்ணி தெளிக்கிறோம். நம்ம அதுக்குன்னு ரொம்ப தண்ணியும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா. இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனில் தடவிடலாம் மசாலாலாம். பாருங்க, இப்போ நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, அந்த கோடுக்குள்ளெல்லாம் பாருங்கள் மசாலா போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம மெயினாக மீனில் கோடு போட்டுக்கோங்க எப்பவும் ஃப்ரை பண்ணும்போது. இந்த பீச் சைடெல்லாம் போனால் இருக்கும் மீன், இந்த மாதிரி கோடு போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள் நினைக்கிறேன். பீச் சைடெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி மீன் ஃப்ரை பண்ணது கொடுப்பாங்க. அப்போ பார்த்தா அப்படி கோடு போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம மீனில் ஒரு மீனில் மீனாக எடுத்து நம்ம மசாலா தடவிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மீனுக்கும் நல்லா மசாலா தடவியாச்சு. இப்போ நம்ம மசாலா தடவை மீன் மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மீன். இப்போ நம்ம மீன் பார்த்திங்களா நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மீன் எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம மீன் போட்டுடலாம். மீன் பொரிக்கும் போது எப்பவும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இந்த சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ மீன் வந்து 2 பக்கமும் வெந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துட வேண்டியது தான். நல்லா எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா வடித்து நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மீனும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து எல்லா மீனுமே ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அதேமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதேமாதிரி காசிமேடெல்லாம் போனானா இல்லை மீன் மார்க்கெட்லலாம் போய் இந்த மீன் வாங்கி இதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. முள்ளெல்லாம் அவ்வளோ குத்தாது. முள்ளெல்லாம் வளையும் சீக்கிரமாக. நம்ம மீன் இந்த மாதிரி உடைக்கும் போதெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மீன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.